சொன்னா டவுன்லோட் மோடுக்கு உங்களை கூட்டிட்டு வரும். இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே ஹார்ட் ரீசெட் பண்ணாலும் உங்களோட என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபோனில் இருக்கிற வேர்ஷன் ஆண்ட்ராய்டு என்ன ஸ்க்ரீன் லாக் போட்டு இருக்கும்போது உள்ளுக்கு போகாமலுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யூசருக்கு தெரியாமலுக்கு இவங்க ஹார்ட் ரீசெட் பண்ணுறாங்க, இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 5ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி ஃபேக்டரி ரீசெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு ஆள் ஸ்க்ரீன் லாக் போட்டு இருக்கும்போது ஹார்ட் ரீசெட் மெத்தட் மூலமாக ஸ்க்ரீன் லாக்கை பைபாஸ் பண்ணி போனாங்கன்னு சொன்னால் பழைய யூசரை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை கேட்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வேர்ஷன் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 5ல் இருந்து 13 வரைக்கும் இருக்கிற வேர்ஷனில் நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் அந்த ஹார்ட் ரீசெட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு ப்ரீவியஸ் ஓனரை வந்துட்டு ஜிமெயில் ஐடி தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் என்ன செய்யலான்னு சொன்னால் உள்ளுக்கு போக முடியும். அப்படி தெரியலைன்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் இன்ஷால்லா அடுத்தடுத்து வர வீடியோவில் அது எப்படி செய்கிற அப்படின்றத ஒரு விஷயத்தை காட்டித்தாரேன். சில டைமில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு வேர்ஷன் 5க்கு மேலே இருந்தாலும் இதில் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுக்காமலுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாவிப்பாங்க. அல்லது செட்டிங்ஸில் ஓஇஎம் அன்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கிறது, அதை வந்துட்டு ஒன்றில் வச்சோம்னு சொன்னால் நம்மளோட இந்த எஃப்ஆர்பி ஆப்ஷன் வந்துட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒர்க் ஆகாது. எஃப்ஆர்பி வேர்ஷன் வந்துக்கிட்டு ஒன்றில் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு முதலாவது நம்ம செய்யலாம். என்னென்னு சொன்னால் எங்களோட ஃபோனை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. டவுன்லோட் மோட் இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த வால்யூம் அப்பையும் இந்த வால்யூம் டவுன் இந்த ரெண்டையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கேபிள் நீங்கள் கனெக்ட் ஆக்குவீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களை என்ன செய்யுன்னு சொன்னால் டவுன்லோட் மோடுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வருவாங்க. இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வால்யூம் அப்ன்ற அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். எஃப்ஆர்பி லாக் அப்படின்றது ஒன்றில் இருக்கா ஆஃபில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணலாம். எஃப்ஆர்பி லாக் ஒன்றில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணாலும் உங்களோட என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். ஆண்ட்ராய்டு வேர்ஷன் இதில் என்ன கிடக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோனை நம்ம ரீகவரி மூட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டு போகணும். ரீகவரி மூட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஃபோனை நான் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன், 3 கீயையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன், நான் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிக்கொள்ளும். இப்போ வால்யூம் அப்ன்ற கீயையும் பவர் பட்டன்ட கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ஃபோன் வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும் சொன்னால் ரீகவரி மூட்டில் கனெக்ட் ஆகி கொள்ளுவார். இதுக்கு ஹோம் பட்டன் கிடையாது. ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகுக்குள்ள வந்துட்டு பவர் கீயை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நமக்கு ரீகவரி மூட்டில் கனெக்ட் ஆகிக்கொள்ளும். இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டு ஆண்ட்ராய்டு வேர்ஷன் இதில் என்ன கிடக்குன்னு சொல்லி போட்டு இதில் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 இந்த வேர்ஷனில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், அடுத்தடுத்த வீடியோவில் ஜாயின் ஆகிருங்க வந்துட்டு இந்த எஃப்ஆர்பி லாக்கை எப்படி நம்ம சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறேன்னு காட்டித்தரேன். ஓகே, தேங்க்யூ.